எனக்கு இந்த டிஃபன் ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். இட்லி, உப்புமா, தோசை, ஆப்பம் இந்த மாதிரிலாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து அப்படியே ஆப்போசிட்டு. அதுலேயும் இந்த மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி, உப்புமாலாம் வந்து சுத்தமாக ஆகாது. அப்படி தான் ஒரு 4 வருஷமாக விட்டுட்டு இருந்தேன். செய்கிறதே கிடையாது. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. ஆனால் இப்போல்லாம் கிருத்திகா வளர்ந்து வரும்போது, அவள் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம், இப்போல்லாம் எல்லா ஃபுட்டுமே நான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்காக பிடிக்கலைங்கிறதுக்காக வந்து அவங்களுக்கு ஒரு ஃபுட்டு, இவங்களுக்கு ஒரு ஃபுட்டு அப்படின்லாம் நான் ரெடி பண்ண மாட்டேன். எல்லாருக்கும் ஒரே டிஃபன் ஐட்டம் தான் எங்கள் வீட்டில் இருக்கும். நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய பேர் உப்புமா பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கெலாம் உப்புமா ரொம்ப பிடிக்கும். உப்புமா பிடிச்சவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட் வந்து சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் உப்புமா பிடிக்குன்னா உப்புமான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி வந்து கோதுமை ரவை இருந்துச்சு. அதை வச்சு தான் அன்றைக்கி உப்புமா வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக பழைய கஞ்சி இருந்துச்சு. அதுலேயும் கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுவும் ஒரு டம்ளர் கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம்லாம் போட்டு குடித்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூடவே மாம்பழம் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு.